இந்த மீனுக்கு பேர் என்னதான்? டூம்ஸ் டே ஃபிஷ், உலக அழிவின் மீன். இந்த மீனுக்கு பேர் இப்போ நீங்கள் பார்க்கிங்க இல்லையா, இந்த மீனுக்கு பேர் உலக அழிவின் மீன். இதையும் அப்படி பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, இது கடலுக்கு அடியில் 3500 ஆழத்தில் இருக்கும், வெளியே வராது இது அவ்வளோ ஈஸியாக. இப்போ கலிஃபோர்னியாவில் முதல்ல வெளிப்பட்டது, பல நாடுகளில் வெளிப்பட்டுச்சு, பல நாடுகளில் அது வெளிப்பட்டுச்சு. நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மீனவர்கள் கையில் அது கிடச்சிது. பெரிய மீன், 36 அடி நீளம் வளரக்கூடிய மிகப்பெரிய டூம்ஸ் டே ஃபிஷ் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் வெளிப்பட்டது. உலகம் முழுவதும் வெளிப்பட்டது. அதனால என்ன நடக்கும் பாருங்க. பாத்துக்கோங்க, இதுதான் உலகம் அழிய போற மீன். குறிப்பாக இயற்கை பேரிடர் காலங்களுக்கு முன்னதாக மட்டும் கரை ஒதுங்கும் இந்த டூம்ஸ்டே வகை மீன்கள் மெக்சிகோ நாட்டு கடற்கரைகளில் அதிக அளவில் கரை ஒதுங்கியுள்ளது. இதனால் இயற்கை பேரழிவுகள் ஏற்படுமோ என்ற பீதி நெருங்கிவிட்டதாக வதந்தி பரவும் செய்திகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் கடற்கரை பகுதியில் அரிய வகை திமிங்கலங்கள் கூட்டம் கூட்டமாக கரை ஒதுங்கின. ஏன் இப்படி நடக்கிறது? இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 பங்கு செத்து போயிற்று. நாம் வாழும் இந்த காலத்திலேயே பரிசுத்த வேதாகமத்தின் அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருப்பதை பாருங்கள். நம்முடைய காலத்திலேயே நம் கண் முன்னே மீன்கள் கூட்டம் கூட்டமாக செத்து மிதப்பதை பாருங்கள். உலகம் முழுவதும் மீன்கள் செத்து கொண்டு இருக்கிறது. மக்கள் என்ன பண்ணுறாங்க, இனி தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்கள், கொஞ்ச நேரம் ஓடும், அதான் கட் பண்ணுறேன். அதை பிடிச்சி வியாபாரம் பண்ணுவாங்க, அதை பிடிச்சி விற்று அதை என்ன செய்கிறாங்க, பணமாக மாற்றுறாங்க அவங்க. ஆனால் ஒருத்தருக்கும் தெரியல, யாரும் யோசிக்கலை, இது ஏன் வெளியே வருது. வலை போட்டு பிடிச்சாலே மீன் நினைச்ச முடியாது, பிடிக்க முடியாது. ஆனால் தன்னால் வருது. சின்ன மீன்லேருந்து பெரிய திமிங்கலம் வரையும் கடலுக்கு அடியில் இருக்கிற டூம்ஸ்டே ஃபிஷ் வரைக்கும் வெளியே வந்தாச்சு. இப்போ இது எதை காட்டுகிறது? நோவா பேழை கட்டும் பொழுது எதை காட்டியதோ அதைத்தான் இப்போ காட்டுது. இது நோவா பேழை கட்டும்போது சொல்லிகிட்டே இருந்தார்ல, ஏப்பா நீங்கள்லாம் கட்டுங்கப்பா, ஒரே பேழைக்குள்ள இவ்வளோ பேர் வர முடியாது, நீங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு பேழை கட்டுங்க, போங்க போங்க. லூசு பையில, மழையும் பையில, ஒன்றும் பையில, பேழை கட்டணுமா, கிறுக்கு பய. எத்தனை வருஷம் சொன்னாங்க? 120 வருஷம் நோவாவை திட்டுனாங்க. பிரதர் ஜான் 17 வருஷமாக சொல்லிட்டு வர்றார். 17 வருஷமாக கிட்டத்தட்ட நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள், 550 வீடியோ நான் போட்டிருக்கேன். நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். நான் சொல்கிறது இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் நினைச்சுறாங்க, விட்டுடுறாங்க. நான் என்ன சொல்ல வாரேன், பிள்ளைகளே நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, வருகைக்கு ஆயத்தப்படுங்க, குடும்பமாக ஆயத்தப்படுங்க. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலம் அல்ல, கடைசி நொடி பொழுதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இயேசு எப்போ வேணாலும் வருவார். இப்போ பெரு வெள்ளங்கள் வருது இல்லை, தூத்துக்குடியில் வந்து வெள்ளம் மறந்துருக்க மாட்டீங்கள. இயற்கையாக வருதா செயற்கையாக வருதா? நீங்கள் உங்கள் பார்வையில் இயற்கை, என்னுடைய பார்வையில் செயற்கை. சென்னையில் 2 நாட்களாக பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மயிலாப்பூரில் நேற்று மேக வெடிப்பு ஏற்பட்டு பலத்த மழை கொட்டியது. என்ன சொன்னார் இப்போ? மேக வெடிப்பு, கிளவுட் பஸ்ட். இந்த மேக வெடிப்பு எப்படி நடக்குன்னு தெரியுமா? கர்த்தரால் படைக்கப்பட்ட மேகம் வெடிக்கவே வெடிக்காதுங்க. ஏன்னா மேகம் மீது தான் அவர் வரப்போகிறாரு. அதை வெடிக்கிறது பாமா. மேகத்தை வெடிக்க வைக்கிறது யார் தெரியுமா? மனுஷன். இது எங்கள் வீடு, எங்கள் தெரு. இது நாங்கள்லாம் வெள்ளத்தில் கிடந்தோம். அப்படியே இது எங்கள் ஆறு, இந்த முங்கி கிடக்கு பாருங்க, இது எங்கள் ஆறு. ஆமாம், வெள்ளத்தில் முங்கி கிடந்தோம். யோசிக்க உட்காந்து கேட்டால் இவ்வளோ வெள்ளம் எங்கே இருந்துடா வருது? இவ்வளோ வெள்ளமா, இவ்வளவு தண்ணியா? வீடே நான் இப்படி நீச்சடிச்சு தான் வரணும், இப்படி இருக்கு எனக்கு. இவ்வளோ தண்ணி எங்கேருந்து வந்துச்சு? அப்போ பதில் இங்கே தானே இருக்கு இல்லையா? ஆண்டவர் ஞானத்தையும் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். சென்னையில் 2 நாட்களா ஏன் திடீரென்று கனமழை பெய்கிறது? இது இயற்கையா அல்லது செயற்கை? கனமழையும் பெரு வெள்ளமும் எவ்வாறு உண்டாகிறது செயற்கையாக? இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். சில்வர் அயோடைடு, பொட்டாசியம் அயோடைடு மற்றும் உலர் பனி, இது 3ஐயும் ஒருங்கிணைத்து
ஒரு வாயு உருவாக்கப்படுகிறது. அந்த வாயு மெஷின் மூலமாக மேலே அனுப்பப்படுகிறது. அது ஒரு மேகத்தை போல உருவாகிறது. அந்த மேகம் உருவாகி வருகிற நேரத்திலே அதை வெடிக்க செய்கிறார்கள் செயற்கையாக. இப்படித்தான் இதை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த செயற்கை மழை சில தேவையான நாடுகளில் உண்டாக்கப்பட்டது. துபாய் போன்ற நாடுகள், மழையே இல்லாத நாடுகளில் உருவாக்கப்பட்டது அவர்களுக்காக. ஆனால் சமீபத்தில் துபாயில் கூட பெருவெள்ளம் வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல இடங்களில் பெருவெள்ளம் இப்பொழுது ஜனங்களை பயமுறுத்த ஒரு மறைமுக யுத்தமாக அது பயன்படுத்தப்படுகிறது. நினைத்த இடத்துல வெள்ளம். சமீபத்தில் கூட பாகிஸ்தானில் நீங்கள் பார்த்துருக்கலாம். பல இடங்களில் நினைக்கிற இடத்துல வெள்ளத்தை உருவாக்க முடியும். இப்பொழுது நினைத்த இடத்துல மழையை பெய்ய செய்ய முடியும். இப்பொழுது கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை மனிதன் செய்கிறான். கர்த்தருக்கு கோபத்தை மூட்டுகிறான். கடைசி நாட்கள் அல்ல, கடைசி நிமிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மணவாட்டி சபையே, நீ ஆயத்தமா? தூத்துக்குடியே தத்தளிக்கும் கழுகு பார்வை காட்சிகள் தான் இவை. கட்டிடங்கள், வீடுகள் அனைத்தும் தண்ணீர் தேசத்திற்குள் அமைந்திருப்பது போல எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக தென்படுகிறது. நகரின் பிரதான சாலைகளே வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளே ஏரி, ஆறு போல ததும்ப ததும்ப காட்சியளிக்கிறது. உலகம் முழுவதும் வெள்ளங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கொஞ்சம் நின்று யோசித்து அப்படி பாருங்க. இந்தியாவுக்கு வெள்ளம் வந்த அடுத்த வாரம் எங்கே வரும்? சீனாவுக்கு வரும். சீனாவுக்கு வெள்ளம் வந்த கொஞ்ச நாளில் எங்கே வரும்? அமெரிக்காவுக்கு வரும். நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள். ஒரு நாடையும் கம்பேர் பண்ணுங்கள், டேட்டை கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டும் எதிரி நாடாக இருக்கும். இவனுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பில் எங்கே வரும்? அங்கே வரும். இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? யுத்தம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிங்களா? கர்த்தர் கூட விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். ஆமாம், இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? கர்த்தர் கூட தொட்டு பிடிச்சி விளையாட ஆரம்பிக்காங்க. இப்போ எப்படி பாபேல் டவரை கட்டி விளாண்டாங்க, அதே மாதிரி இப்போ எல்லா விஞ்ஞானத்தையும் ரெடி பண்ணி கர்த்தரால் வர வேண்டிய மழை தேவையில்லை. கர்த்தர், நாங்களே மழையை தருவோம். கர்த்தரால் வர வேண்டிய வெள்ளம் தேவையில்லை, நாங்களே தருவோம் வெள்ளம். கர்த்தரால் வர வேண்டிய பூகம்பம் தேவையில்லை, நாங்களே கொடுப்போம் பூகம்பம். கர்த்தரால் வர வேண்டிய சுனாமி நாங்களே கொடுப்போம் சுனாமி. கர்த்தரால் கொடுக்க வேண்டிய குழந்தை தேவையில்லை, நாங்களே கொடுப்போம். ஆமாம், இன்னைக்கு குழந்தை பேர் முதற்கொண்டு மனுஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் குழந்தைய நீங்களே தீர்மானிக்கலாம் இல்லையா? அடுத்த மாதம் உங்களுக்கு அதை காட்டுவேன். ரோபோ இன்னைக்கு பிள்ளை பெறுகிறது. ஆமாம், கற்பப்பை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் வாடகை தாயின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆணிடமிருந்து வாடகத்தாய்க்கு செலுத்தி வாடகத்தாய் கர்ப்பவதியாக இருப்பாங்க. அம்மா சும்மா தான் இருப்பாள். ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது. எந்த வாடகத்தாயும் இப்போ வேண்டாம். ஆமாம், இன்னைக்கு ரோபோ போதும். ரோபோ பணக்காரர்களுக்காக ரோபோ இன்னைக்கு என்ன செய்கிறது? பிள்ளை பெற்று கொடுக்கறது. உங்களுக்கு தெரிஞ்சு நடிகை நயன்தாரா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க எப்படி பிள்ளை பெற்றாங்க? ஆனால் பேட்டியில் அவங்க என்ன சொன்னாங்க? கேலியாக சொன்னாங்கன்னா தான் உண்மை. அது இன்னும் நிறைய வருடங்கள் நடிக்க வேண்டியிருக்கிறது இல்லையா? அவங்க கட்டழகை காப்பாற்றணுமா. குழந்தை பார்த்தா வயசானவங்களாக போயிடுவாங்களாம். அதனால குழந்தை எனக்கு வேணும், அது ஏன் குழந்தையாகவே இருக்கணும், எனக்கும் விக்னேஷுக்கும் பிறந்ததாக இருக்கணும், ஆனால் நாம் வைக்கக்கூடாது. முதல்ல காமெடியாக நினச்சிருப்பாங்க எல்லாரும் பேட்டி கொடுக்கும்போது, ஏன்னா இந்த பொம்பளை லூஸா. ஆனால் அவள் விஞ்ஞானம் தெரிந்தவள். நம்ம எப்படி வாழ்ந்துட்டோம் தெரியுமா? வேலைக்கு போவோம், உழைப்போம், சாப்பிடுவோம், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சில் வந்து தூங்குவோம், அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம். இப்படியே பழகிட்டோம். நம்ம உலகத்தில் என்ன நடக்குன்னு எதையும் என்ன செய்யறது கிடையாது, பார்க்குறதே கிடையாது. அப்படியே டிவியை திறந்து பார்த்துட்டோம்னா இந்த மாமி மருமவை சண்டை போடுற சீரியலே பார்க்குறது. ஆமாம், ஒன்று வேண்டாம், ஏன் சீரியல் பேர் சீரியல் பேர் என்னத்தை போட்டு உலகத்தில் நடக்கிறத கொஞ்சம் என்ன செய்யணும், பார்க்கணும். இன்னைக்கு செயற்கையாக எல்லாத்தையும் உண்டாக்குறாங்க, மனிதனையும் உண்டாக்குறாங்க. கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை
மனிதன் செய்கிறான். இப்பதான் கர்த்தருக்கு கோபம் வரும். ஆமாம், கர்த்தருக்கு கோபம் மூட்டுவதற்காக. ஏன்னா பிசாசு காலத்துக்கு முன்னே வெளிப்பட ஆசைப்படுகிறான். அந்தி கிறிஸ்து என்ன செய்கிறான்? காலத்துக்கு முன்னே அவனுக்கு வரணும். அதனால கர்த்தர் மேலே ஜனங்களெல்லாம் வெறுப்பாகணும். அதனால காலத்துக்கு முன்னே என்னெல்லாம் செய்யணுமோ அந்த பாரு இயற்கை மக்கள், நார்மல் மக்கள் என்ன சொல்லுவாங்க, எப்போ இந்த ஆண்டவனுக்கு கண்ணு இல்லையாப்பா, வயநாடு இப்படி அழிஞ்சு போச்சே, வயநாடு கழிப்பிட்டா, வயநாடு கேரளாவில் வீடெல்லாம் இப்போ எங்கே இருக்குது? வயநாட்டில் இருந்த வீடுலாம் இப்போ எங்கே இருக்குது? மண்ணுக்குள்ளே இருக்குது. கேரளா வயநாடு மண்ணுக்குள்ளே இருக்குது. மண்ணுக்குள்ளே. எதனால? பூகம்பமா? வெள்ளம் 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 வந்து முழு வயநாடும் பூமிக்குள்ளே போயிடுச்சு. ஆமாம், தேவ ஜனமே, கர்த்தர் மீது மனிதர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த வாயில் வருமா வராதா, இந்த ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா, ஏன் இப்படி அழிக்கணும்? பழியெல்லாம் யார் மேலே போட்டுக்கிட்டு இருக்கான்? கர்த்தர் மேலே போட்டுக்கிட்டே இருக்கான். அவரும் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் வரும். வாசிங்க யோபு 37:6. தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். முடிஞ்சு போச்சு. அவருடைய வல்லமையின் மழை, ஆவிக்குரிய மழை, அபிஷேகம். ஆனால் இது எழுத்தின்படி மழை பெரு வெள்ளத்தை கொண்டு வரும். ஆமோஸ் 8:8 வாசிங்க. இது நிமித்தம் தேசம் அதிரவும் அதன் குடிகள் எல்லாம் துக்கிக்கவும் எங்கும் நதிகளாய் புரண்டோடவும் எகிப்தின் ஆற்று வெள்ளத்தை போல் அடித்து பெரு வெள்ளமாகவும் வேண்டாமோ? பெரு வெள்ளம் கர்த்தர் கொடுக்கிறது. மனுஷனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை அவன் நினைச்சா நிப்பாட்டிடுவான். நீங்க பாருங்க, ஒரே நாள் தான் வெள்ளம், ஒரே நாள். அடுத்த நாள் வருமா? கர்த்தர் கொடுக்குற வெள்ளம் அப்படி இல்லை, புறப்பட்டா நிற்கவே நிற்காது. அது துவம்சம் பண்ணிட்டு போயிடும், எல்லாரையும் நிற்காது. இது ஒரு கண்ட்ரோல், இது ஒரு ஏரியா கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இந்த மினிஸ்டர் எனக்கு பிடிக்கல, இவன் இந்த மினிஸ்டர் எங்கெல்லாம் இருக்கணும் அவன் ஏரியா காலி பண்ணு. இந்த எம்எல்ஏ எனக்கு பிடிக்கல, இவன் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் காலி பண்ணு, அவன் மக்கள் எல்லாம் அவனை பிடி திட்டட்டும். இது அரசியல். இந்த அரசியல் கர்த்தருக்குள்ள விளையாட ஆரம்பிக்கு. அம்மா, தேவஜனமே கர்த்தரோடு விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவர் என்ன செய்ய போறாரா? வெள்ளத்தை அனுப்புவார். அந்த வெள்ளத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. யோபு 36:31 வாசிங்க. அவைகளால் ஜனங்களை தண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுத்து ரட்சிக்கிறவருமாய். மழை ஒண்ணுதான். அந்த மழை பெய்து விவசாயம் செழித்து ஆகாரம் கொடுப்பதும் கர்த்தர் தான். அதே மழையை தன்னுடைய கோபத்தினாலே பெரு வெள்ளமாக மாற்றுபவரும் அவர்தான். ஆனால் நீங்க அதுக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நம்ம ஏற்கனவே வெள்ளத்தை பார்த்துட்டோமே பாஸ்டர், இதுக்கு மேலேயா வெள்ளம்? நீங்கள் பார்த்ததெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் வீட்டில் இவ்வளவு தண்ணி வந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், அவ்வளோ பெரிய வெள்ளம் என்ன செய்யும்? உருவாகி வரும். கர்த்தருடைய கோபத்தின் நாள் அது. அந்த கோபத்தின் நாளில் நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. என்னுடைய விசுவாசம் அவருடைய கோபத்தின் நாள் தொடங்கும் பொழுது நான் இங்கே இருக்க மாட்டேன். நீங்கள் நம்புங்க, அவருடைய கோபத்தின் நாள் தொடங்கும் பொழுது நீங்களும் என்ன செய்யக்கூடாது? அதுக்காக செத்து போயிடுவோமா? வருகைக்கு ஆயத்தப்படுங்க. அதைத்தான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன். நீங்களாம் எதுக்கு ஆயத்தப்படுங்க? ஆமாம், மறுரூபமாக இருந்தீங்கன்னா அப்படியே பரலோகத்துக்கு போயிருவீங்க. அது எப்படி பாஸ்டர்? கர்த்தர் வரும்போது தானே மறுரூபம். ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபம் ஆவீர்கள் தானே போட்டிருக்கு. ஆனால் மறுரூபங்கிறது ஒரு ப்ராசஸ். நீங்கள் என்னைக்கு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தீர்களோ அன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு ப்ராசஸ் உண்டாகணும். மறுரூபம் 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 மறுரூபம். அந்த மறுரூபம் எதற்காக? ஆதாம் ஏவாள் இழந்து போன ஆடையை பெற்றுக்கொள்வதற்கு, பரலோகத்தை சுதந்திரிப்பதுக்கு அல்ல. ஆதாம் ஏவாள் ஒரு ஆடையை இழந்துட்டாங்க. என்ன ஆடை? மகிமையின் ஆடை. ஆமாம், இதை குறித்து நிறைய பிரசங்கம் பண்ணிட்டேன். ஆதாம் ஏவாள் இழந்து போன ஆடையை நீங்கள் மீண்டும் பெற்று. இந்த ஆடை பரலோகத்துக்கு வருமா? இப்போ நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ ரகசியம் வருதுன்னு வைங்களேன். இந்த ட்ரெஸ்ஸோடு நான் பரலோகத்துக்கு போவேனா? போக மாட்டேன். அதுக்காக நிர்வாணியாக போவேனா? போக மாட்டேன். ஒரு இமைப்பொழுதிலே என்னுடைய உலக ஆடை என்னை விட்டு எடுக்கப்பட்டு மகிமையின் ஆடை எனக்கு. ஆமாம், சக்குன்னு கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள 2 தூதர் இருக்கான்ல, கபிரியலும் மிக்காவேலும். 2 பேருக்கு என்ன, ஒருத்தன் பேண்டை மாட்டினா ஒருத்தன் சட்டையை மாட்டி விட்டுருவான். அவ்வளோதான் இமைப்பொழுது. ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் என்ன, எனக்கு மட்டும் தான் இருக்காங்களா? உங்களுக்கு இருக்காங்கல்ல. அப்போ இது என்ன காலம்? கிருபையின் காலம் மட்டும் இல்லைங்க, இது வருகைக்கு ஆயத்தப்படுகிற காலம். ஏசாயா 25:4 வாசிங்க.
நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர். பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். எவ்வளோ பெரிய வெள்ளம் வரட்டும், தேவன் உங்களை தப்பு வைப்பார் இல்லையா? இன்னும் நிறைய அடையாளம் இருக்குது, நமக்கு நேரம் இல்லை, அடுத்த மாதம் பார்ப்போம். ரொம்ப முக்கியமான அடையாளம்லாம் இருக்குது இன்னும் தான். மொத்தம் எத்தனை முத்திரை, எத்தனை பார்த்துருக்கோம்? 4 தான் பார்த்துருக்கோம். 5, 6, 7 எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் 7 முத்திரை முடிஞ்சிடும். சரி, 7 முத்திரைக்கு அப்புறம் இன்னொன்று தொடங்கும். என்னது? நீங்கள் சொல்லாதீங்க, ஊழியக்காரங்க வாய் மூடிட்டுருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பைபிள் படிச்சிருக்கீங்கன்னு தெரியுமில்ல. 7 எக்காலம் முடிஞ்ச உடனே என்னது? அதோட அப்பா நிம்மதியப்பா 7 எக்காலம் முடிஞ்சு போச்சு. அப்படியா? இந்த வருதுவார் பின்னால் ஒன்றுன்னு அனுப்புவார். என்னது? 7 இல்லை இல்லை, இன்னொன்று தப்பு. 7 எக்காலம் என்ன வரும்? 7 முத்திரைக்கு அப்புறம். சரி, 7 எக்காலம் முடிஞ்ச உடனே அப்பாடா அப்படியா, பின்னாலே இன்னொன்று அனுப்புவார். என்னது? அதுதான் 7 கோப கலசம். இந்த 3 தான் 17 வருஷமாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் 7 முத்திரையே என்னால் 3 நாள் கன்வென்ஷன்லேயே பேச முடியாது. இந்த 3 மாதம் ஆகிட்டு என்னால் முடிக்க முடியல பாருங்கள். உங்களுக்கு 3 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கேன் நான் 7 முத்திரையை. அவ்வளவு பயங்கரமான நல்ல சம்பவங்கள் இருக்கு. மற்றவங்களுக்கு பயங்கரம், நமக்கு நல்லது. ஏன்னா இதெல்லாம் நடந்தால் தான் அவர் வருவார். அப்போ இதெல்லாம் நடக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வரப்போறார்னு அர்த்தம். இந்த 4வது முத்திரையில் 4வது காரியம் இருக்குது. 3 காரியம் தான் பார்த்தோம், சுனாமி, வெள்ளம், அதெல்லாம் இந்த 4வது முத்திரையில் 3வது காரியம். இப்போ 4வது முத்திரையில் 4வது காரியத்தை இன்றைக்கி முடிச்சிருவோம். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 6-8. பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அது என்ன துஷ்ட மிருகம்? பூமியின் துஷ்ட மிருகம் எத்தனை பேரை கொல்ல போகுது? பூமியின் கார்பங்க கொல்ல போகுது. என்ன மிருகம்? சிங்கம், புலி, கரடியா? கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. இப்போ சிங்கம், புலி, கரடி, உலகத்தில் உள்ள எல்லா சிங்கம், புலி, கரடியும் ஒரு பக்கம் நிற்கட்டும். உலகத்தில் உள்ள எல்லா இராணுவம், எல்லாரும் இந்திய இராணுவம் போதுங்க. இந்தியாவில் தலை சிறந்த இராணுவம், உலகத்தில் தலை சிறந்த இராணுவம் நம்ம இராணுவம். உலகத்தில் உள்ள எல்லா மிருகமும் நிற்கட்டும், நம்ம இந்திய இராணுவம் எதிர்த்தாப்புல நிற்கட்டும். யார் ஜெயிப்பா சொல்லுங்க? எல்லா மிருகம் இருக்குது காட்டில் உள்ள அவ்வளோ மிருகம் ஒரு சைடு, உலகத்தில் எல்லா இராணுவமும் ஒரு சைடில் நிற்கிப்போம். யார் ஜெயிப்பா? இராணுவம் தான் ஜெயிக்கும். ஏன்னா கன்னை வச்சு அடித்து காலி பண்ணிடும் அவ்வளோத்தையும். அப்போ இங்கே சொல்லப்பட்ட பூமியின் துஷ்ட மிருகம் என்பது சிங்கம், புலி, கரடி, யானை அல்ல அல்ல அல்ல. என்னன்னு பாருங்க கொஞ்சம். அது என்னது? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பூமியின் துஷ்ட மிருகம் என்பது சிங்கம், புலி, கரடி போன்ற காட்டு மிருகங்கள் அல்ல. உங்களுக்கு புரியும்படியாக சொல்லுகிறேன். உலகத்தில் உள்ள எல்லா இராணுவங்களையும் ஒரு பகுதியிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மிருகங்களையும் எதிர்புறத்திலே நிறுத்திக் கொள்ளுங்கள். யோசித்து பாருங்கள். இராணுவ வீரர்கள் தங்கள் ஆயுதங்களால் அத்தனை மிருகங்களையும் சுட்டு தள்ளி விடுவார்கள். அப்படி என்றால் கூட்டம் கூட்டமாக மனிதர்களை கொலை செய்ய போகிற அந்த துஷ்ட மிருகம் எது? பாருங்கள். இந்த பூமியின் துஷ்ட மிருகம் என்றால் வைரஸ். வைரஸை தான் பரிசுத்த வேதாகமத்திலே பூமியின் துஷ்ட மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வைரஸினால் இன்றைக்கு அநேகர் மரித்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எய்ட்ஸ் என்னும் கொள்ளை நோய் இந்த பூமியிலே வந்து எத்தனை ஆண்டுகளாகிவிட்டது? மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா? இன்னும் எத்தனையோ கொள்ளை நோய்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு பெயர் வைக்கிறார்கள். இந்த வைரஸினால் அது வருகிறது, அந்த வைரஸினால் இது வருகிறது என்று. ஆனால் 4வது மரணம் என்று ஒருவருக்கும் புரியவில்லை. இது 4வது முத்திரையின் 4வது மரணம் என்று ஒருவருக்கும் புரியவில்லை. இயேசு வருகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. 17 வருஷத்துக்கு முன்னால் சொன்னது அது. ஏன் போட்டாத நான் தான் அது. 17 வருஷத்துக்கு மேலே இப்படி இருந்திருக்கேன் நான். ஆமாம்,
பாருங்க, எய்ட்ஸ் என்னும் நோய் உச்சத்தில் இருக்கும்போது பிரசங்கம் பண்ணது அது. அப்போ என்ன சொல்லியிருக்கேன் அதில்? இப்போ எய்ட்ஸ் இருக்குது, ஆனால் இதை விட கொடிய நோய்கள் என்ன செய்யும், வரும்னு சொல்லியிருந்தேன். உடனடியாக பன்றி காய்ச்சல் வந்தது, பறவை காய்ச்சல் வந்தது, அப்புறம் கொரோனா வந்தது. இப்போ கொரோனாவை விட பெருசாக என்ன செய்யும், ஒன்று வரும். கொரோனாவுக்கே புருஷனை பொண்டாட்டி தொட முடியல, பொண்டாட்டியை புருஷன் தொட முடியல. விசுவாசியை ஊழியக்காரன் தொட மாட்டேன்ட்டான், ஊழியக்காரன் விசுவாசி தொட மாட்டேன்ட்டான். அவ்வளோ டிஸ்டன்ஸ். சபையை மூடு, எல்லாத்தையும் மூடு. சாதாரண கொரோனா. அதை விட பெரிதாக வரும் 4வது மரணம். அது 4வது முத்திரையில். இந்த கொரோனா 2வது முத்திரையில். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்ய தொட்டு கொள்வது. அது 2வது முத்திரை. அதை பார்த்துட்டோம் நம்ம. இது 4வது முத்திரை. 4வது முத்திரையில் 4வது மரணம். இதுவும் கொள்ளை நோய். ஆனால் காலரா, எய்ட்ஸு, பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், கொரோனா, இது எல்லாத்த விட எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். கொரோனா வந்த நாளை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் நிற்பீங்க, 10 பேர் நிற்பான். எவனாவது ஒருத்தன் ஆச்சு அப்படின்னா எம்மா யாத்தே தெரியாமல் தும்மல் போட்டால் கூட அடிச்சோம். அவனை அப்படி பயங்கரமாக பார்ப்போம் நம்ம. எல்லாருமே கொரோனா மாதிரியே கண்ணுக்கு தெரியுமா. ஆமாம், இவன் கொரோனாவாக இருப்பானோ, அவன் கொரோனாவாக இருப்பானோ, அவ்வளோ பேரும் கொரோனா மாதிரியே கண்ணுக்கு தெரியுறான். துக்கம் என்ன தெரியுமா, ஊழியக்காரங்க காணிக்க வாங்குவாங்க, ஆனால் கையில் க்ளவுஸ் மாட்டி தான் வாங்குவாங்க. துக்கம். கொரோனாவில் தொடங்கப்பட்ட ஒரே சபை ஊழியம் ஜெபக்கூடாது. நான் இவாஞ்சலிஸ்ட்டுங்க. உலக நாடுகள்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறவன். எல்லா நாட்டிலையும் 3 நாள் கன்வென்ஷன் பேசுகிறவன் நான். கொரோனாவில் உட்கார வச்சுட்டார் ஆண்டவர் என்னைய. உட்கார்ந்தாச்சு. சபையெல்லாம் மூடணுன்ட்டாங்க, மூடியாச்சு. எனக்கு சபையே கிடையாது அப்போ. ஏன்னா நான் இவாஞ்சலிஸ்ட், நான் ஒரு சுவிசேஷகன். உலகமெல்லாம் ஊழியம் செய்கிறோம். எல்லா பக்கமும் இயேசுவின் வருகையை சொல்லுவேன். 200 பேர் 300 பேர்னு 10,000 பேர் ஞானசானம் கொடுத்துருக்கேன். ஆமாம், அப்படி இருந்த ஒரு ஆளை ஆண்டவர் உட்கார வச்சு சபையெல்லாம் மூடிட்டாங்க. நான் என் பொண்டாட்டி மூஞ்சியும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சபையெல்லாம் மூடிட்டாங்க, நம்மளால் ஆராதிக்காமல் இருக்க முடியாத. இந்தம்மா ஒரு சபையை இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. விட்டமாட்டேன், இந்த சபை தான் இனி பரலோகத்துக்கு கூட்டு போகுது. என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, அம்மா வேண்டாம்மா, அப்பா சொல்கிறாங்கல்ல நம்ம தனியாக வந்துடுவோம். நோ நோ, இதுதான் என்னை பரலோகத்துக்கு அடிச்சு போகுது, கூட்டு போகுது. இந்த செவுத்தை இப்படியே பிடிச்சிக்கிடுவேன் நான். இந்த செவுறு பரலோகத்துக்கு போய் நானும் போயிடுவேன். ஆண்டவர் செவரை விட்டுட்டார். அப்படியே சபையம்லாம் இழுத்து மூடல, ஒருவே போகக்கூடாது. அப்போ தான் நம்ம ராஜ்மஹாலில் கூட்டம் நடத்தி ஜனங்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. தப்புன்னு எல்லாம் நின்று போச்சு. என்னையால் சும்மா இருக்க முடியல. போடா அங்கிட்டு என்ன செய்யலான்னு பார்த்தேன். மக்களுக்கெல்லாம் கால். ஆன்லைனில் வரீங்களா, ஆன்லைனில் என்ன செய்வோம், ஆராதிப்போம். அதில் தைரியசாலி யாருன்னு கிதியோன் மாதிரி செலக்ட் பண்ணுறேன். ஆமாம், நிறைய பேர் வராங்க ஆன்லைனில். எனக்கு தைரியசாலி வேணும். ஏன்னா போலீஸ் அடிப்போம் உள்ளே வந்தால். கம்போட எங்கள் வீட்டில் ஏறி விழுந்து கம்போட வந்துட்டான். சத்தம், ஸ்பீக்கர் சவுண்டாக வச்சுருப்பேன். நான் எப்பவுமே சவுண்டை குறைக்க மாட்டேன். சவுண்டாக இருக்கும் ஸ்பீக்கர். பால்பாண்டி நகரில் இருக்கும். அப்போ நாங்கள் ஜெபிக்காங்க, மக்கள் ஜெபிக்காங்க. செல்வி சிஸ்டர் ஒரு பக்கம் ஜெபிக்காங்க, மெர்சி சிஸ்டர் எல்லாம் ஜெபிக்காங்க, கெட்சியாலக்கா ஜெபிக்காங்க, எல்லாம் சத்தம் போது. தெருவுக்குள்ளே சத்தத்தை பார்த்து 3 போலீஸ்காரன் நினைச்சான். ஏறி விழுந்து உள்ளே வந்து எங்கே ஆடு கம்போடுங்க ஒருத்தரையும் காணும். நான் அடிக்கணும், அந்த ஃபோனை அடிச்சுட்டு போ, இதுக்குள்ளே தான் இருக்காங்க எல்லோரும். அப்போது தைரியமான ஆளை சூஸ் பண்ணேன் நான். யாரெல்லாம் தைரியம் உள்ளவங்க, கொரோனா நம்ம சபையை தொடங்குவோம், வர்றதை பார்த்துக்கிடுவோம். யாரெல்லாம் வாரீங்க, அதில் பேர் சொல்ல முடியாது. சிலர் ஒரு 30-40 பேர் நாங்கள் வாரோம். எல்லாம் வேறு சபை தான், எல்லாம் வேறு சபைக்கு போகிற ஆள் தான். வாரீங்களா, நம்ம ஆராதிப்போம். எல்லோரும் வந்தாங்க. 40 பேர். சும்மா ஆராதனை நடக்க அங்கே தானே பிடிக்க ஆரோக்கியபுரத்துக்கு வந்துடுறேன். வா தைரியபுரத்து ஆரோக்கியபுரத்துக்கு நேராக ஐயர் வேலையில் ஒரு செட்டை போட்டு உட்காந்துட்டேன். நம்ம மக்கள் தான் க்ளீன் பண்ணுறாங்க அந்த இடத்த. எல்லாம் க்ளீன் பண்ணி செட்டை போட்டு ஆராதனையை தொடங்குவோம். ஒரு பக்கம் கொரோனா, ஒரு பக்கம் ஆராதனை. அப்போ தொடங்கினது இந்த ஒளியமலை ஜெபக்கூடாரம். வைராக்கியத்தில் தேவஜனமே, கர்த்தருக்காக நின்னா எப்படி நிற்கணும், வைராக்கியமாக நிற்கணுங்க. வைராக்கியமாக இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள்னு வசனம் இருக்குது. உலகத்துக்கு ஏற்றபடி நடக்கிற நிறைய பேர் இருக்காங்கங்க. அவங்க கர்த்தருக்கு தேவையே கிடையாது. அவங்க எதுக்கு, அவருக்கு தேவையான ஒரு கூட்டம் இருக்கிறது. அது எல்லா பாடுகளையும் சகிக்க தயாராக இருக்கும், எல்லா துக்கங்களையும் அனுபவிக்க அது ரெடியாக இருக்கும்.
அவமானத்தை தாங்க ரெடியாக இருக்கும். என் இயேசுவின் சிலுவையை சுமக்க நான் ரெடின்ட்டு வரும். சிலது பிளெஸ்ஸிங் பண்ணுறீங்களா, வரேன் மண்டை இதுதான் கொடுங்க, எத்தனை பேண்ட் இருக்கு என்னங்க, இங்கே 2 ஈர் இருக்கா, மண்டையை கொடுக்குற ஆளுக்கு வேண்டவே வேண்டாம். அவருக்காக நிற்கிற ஆளு, என்ன வந்தாலும் நான் அவருக்காக நிற்பேன். வைராக்கியம் உள்ளவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். சும்மா ஆசீர்வாதத்துக்காக வரலாம், இப்படி வந்துட்டு அப்படி போயிடும். ஆனால் வைராக்கியம் உள்ளவன் துப்பாக்கியை நெஞ்சில் வச்சு மிரட்டினாலும் அசர மாட்டான். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்கள நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கள் சபை ரொம்ப சின்ன சபை, 2 குடும்பம் 3 குடும்பம் தான் வரும். ஆனால் அதை முத்தா வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் 10 நாள் எப்படி இருக்கணும், முத்தா இருக்கணும், பரலோகத்துக்கு கூட்டு போயிடுறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், 1000 பன்னிக்குட்டி மேய்க்கிறதுக்கு 10 ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிட்டு போயிடுவேன். அல்லேலூயா. வருகை மிக மிக சமீபம். 2 தீமோத்தேயு 1:7 வாசித்து முடிப்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நான் எங்கே இருந்தாலும் சரி, பாம்பேலையும் சரி, எங்கள் ஊழியத் பாதையில் எல்லோரும் கதவை மூடு, அதை போடு, ஏசியை போடு, சவுண்டை குறை, அதை குறை. நான் எங்கே போனாலும் திறந்த வாசல் தான், எங்கே போனாலும் அல்லேலூயா தான். முதல்ல என்னையே பார்க்க மாட்டாங்க, எனக்கு சிரிப்பாக இருக்கும். வந்து இவருக்கு பின்னால் யார் இருக்கா, நாம் பின்னால் செவுறு தான் இருக்கு, வேணா பாரு. ஆனால் எனக்கும் செவுத்துக்கு நடுவில் இயேசு நிற்கிறார். தெரியுதா உங்கள் கண்ணுக்கு? பின்னால் யாரும் மந்திரி இருக்காங்களோ, பின்னால் யாரும் எம்எல்ஏ இருக்காங்களோ, ஒருத்தரும் கிடையாது. பிரதர் ஜான் இருக்கிறார், அவரோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. பயத்தின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தரவே. கடனை குறித்து பயப்படாதீங்க, வியாதியை குறித்து பயப்படாதீங்க, குடும்ப பிரச்சனையை குறித்து பயப்படாதீங்க. தேவன் உங்களோடு இருக்கிறார். 4 முத்திரை இன்னையோட முடிஞ்சு. 5வது முத்திரையை பார்க்க இப்போ நேரம் இல்லை, 6வது முத்திரையை பார்க்க நேரம் இல்லை. ஒன்றே ஒன்று உங்களுக்கு கட்டாயம் காட்ட விரும்புகிறேன். அது ஒரு 7 நிமிட வீடியோ, அது மட்டும் காமிச்சிட்டு முடிச்சிடுவேன். ஒரு கேள்வி கேட்டுட்டு இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், நீங்கள் கிறிஸ்தவர்களா இல்லையாங்கிறதுலாம் முக்கியம் கிடையாதுங்க. நீங்கள் யாராவது இருந்துட்டு போங்க. உங்கள் எல்லாருக்கும் பரலோகத்துக்கு வரணும்னு ஒரு வாஞ்சை இருக்கான். அவங்கள்ட்ட மட்டும்தான் நான் கேட்க போகிறேன். இப்போ ஐயா, இந்த போகிற போக்க பார்த்தா சீக்கிரம் உபத்திரவ காலம் வந்துடும் போல. உபத்திரவ காலம் வேண்டாம், நரகம் வேண்டாம், எனக்கு பரலோகத்துக்கு போகணுங்க. எங்கே போகணும்? அவங்க தான் இப்போ எனக்கு வேணும். ஆமாம், இது சபைக்கு ஆள் சேர்க்குற கூட்டம் அல்ல, இது பரலோகத்துக்கு ஆள் சேர்க்குற கூட்டம். ஆமாம், ஒத்த இருதயம் உள்ளவர்கள்னு வேதத்தில் இருக்கா. எதுக்கு ஒத்த இருதயம் உள்ளவன்? இந்த அவன் தானே நிறைய தசமாக கொடுப்பான், அவனை பூட்டி விட்டுறாத. இவன் தான் 10 கார் வச்சுருக்கான், நான் பூட்டி 1 காரை நம்ம வாங்கிடுவோம். அப்படியால் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஒத்த இருதயம் உள்ளவர்கள் இணைந்து வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஒரு கூட்டம். அதை என்னோடு தேவன் நிச்சயமாக சேர்த்து வைப்பார். நான் நம்புகிறேன். போராடிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். 5 வருஷம் ஆகிட்டு, கொரோனா வந்து 5 வருஷம் ஆகிட்டுல, சபை தொடங்கி 5 வருஷம் ஆகிட்டு. 5 வருஷமாக போராடுறேன். என்னால் ஒரு 10 குடும்பத்துக்கு மேலே என்ன செய்ய முடியல, ஆதாயம் பண்ண முடியல. ஆனால் வரும் நாட்களில் அநேக ஆத்துமாக்களை தேவன் என்னோடு என்ன செய்வார், இணைத்து வைப்பார். என் 2 கையிலையும் ஆத்துமாவை அள்ளிட்டு போய் என் தேவனுடைய பாதத்தில் நான் சமர்ப்பிப்பேன். வெறுங்கையாக நான் போக மாட்டேன் பரலோகத்துக்கு. என்னோடு கூட தாவீது கூட யார் இருந்தா? தாவீது கூட யார் இருந்தா? கடன்பட்டவர்கள், பலவீனர்கள், அவங்க சொன்ன சார் தான், முறுமுறுக்கிறவர்கள், யூஸ்லெஸ் ஃபெலோ, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஒன்றுக்கும் உதவாதவர்கள் யார் கூட இருந்தா? ஆனால் பின்னாட்களில் அவங்கெல்லாம் எப்படி ஆனாங்க? ஒருத்தன் எத்தனை பேர் அடிவான்? 30 சிங்கத்தை என்ன செய்வானா? வாயை கிழிச்சிருவான் சிங்கத்தை. 30 சிங்கம் ஒன்றா வந்தாலும் சரி, 30 கரடி ஒன்றா வந்தாலும் சரி, ஒரு மனுஷன் வாயை என்ன செஞ்சிருவான்? கிழிச்சிருவான். ஒரு தாவீதோட வீரனோடு 100 பேர் வந்தாலும் என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. கையில் பதிரவழிக்கு அடிப்பான். ஆமாம், வாள் கையில் பதிய ஒட்டி கொண்டதுன்னு எழுதியிருக்கு. வாள் கையில் ஒட்டி கொண்டவான். இப்படி புட்டிச்சா மைக்கு ஒட்டிக்கிட்டான், உதர்னா மைக்கு கீழே விட மாட்டேன். வெட்டுறான் 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 வெட்டுறான், வெட்டி எல்லாம் முடிச்செல்லாம் செத்துட்டான். அப்பா அப்பா அப்படின்ட்டு வாள் கையில் இருக்குது. உதறன வாள் கீழே விட மாட்டேங்குது, கையோடு ஒட்டி கொண்டதுன்னு வசனம் இருக்கு. அப்படிப்பட்ட வீரர்கள் பராக்கிரமெல்லாம் மாறினா அவ்வளோ பேரும். ஆரம்பத்தில் நொண்டியும் நொடமும் புறணி பேசுகிறவனும் கூப்பாடு போடுறவனும் கடனு வியாதி பழம் அப்படித்தான் சேர்ப்பார்.
ஆனால் ஒன்னொன்னும் கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படும். அல்லேலூயா. ஸோ பரலோகத்துக்கு போக வாஞ்சிக்கிறவங்க மட்டும், யாருக்கெல்லாம் உண்மையிலே பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறவங்க மட்டும் ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாருக்கும் போகணும்ல, அதுக்கு எத்தனை காரியம் செய்யணும்? எத்தனை காரியம்? அதை மட்டும் நான் இப்போ சொல்லி முடிக்க போகிறேன். எத்தனை காரியம்? 4 காரியம். முதல் காரியம் என்னது? ரட்சிப்பு. ரட்சிக்கப்படாமல் பரலோகத்துக்கு வரவே முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. 2வது காரியம் என்னது? ஞான ஸ்நானம்னா என்ன? ஞான ஸ்நானம், இப்போ நான் சின்ன குழந்தை, நான் ஆர்சி, நான் ரோமன் கேத்தலிக் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நான் சின்ன குழந்தை, எங்கள் அம்மா பெருமையாக சொல்லுவாங்க, இயேசுநாதர் மாதிரி உனக்கு 8வது நாள் ஞானஸ்நானம் கொடுத்தா. அம்மா நீ 8 நாள் கை குழந்தை, 8 நாள் கை குழந்தைக்கு ஞானஸ்நானம்னா என்னன்னு தெரியுமா? ஞான ஸ்நானம்னா என்ன அர்த்தம்? ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம். ஞானம் எப்போ ஒரு 8 வயசு, 8 நாள்லையா? இப்போ 10 வயசுலேயே வந்துடுது ஞானம். ஆனால் குறைஞ்சது 14 வயசு. எத்தனை வயசு? 14 வயசு உங்கள் பிள்ளைக்கு ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளை என்ன எடுக்கணும்? ஏன்? ஏன்னா 2 பேர் இப்போ அந்த பிள்ளைய பார்ப்பாங்க. ஒன்று கர்த்தருடைய தூதன், இன்னொன்று பிசாஸ். 14 வயசு ஆயிட்டு, இப்போ ஞாசம் எடுக்கணும். பிள்ளை எடுக்கலை. கர்த்தருடைய தூதன் சொல்லிகிட்டே இருப்பார், எம்மா பிள்ளைக்கு கொடுங்க, ஞாசம் கொடுங்க, ஞாசம் கொடுங்க, ஞாசம் கொடுங்க. காதிலே விழாது. பிசாசு, ஏ பாப்பா இங்கிட்டு வா, ஏ பாப்பா இங்கிட்டு வா, அம்மாக்கு கீழ்ப்படியாத, அப்பாவுக்கு கீழ்ப்படியாத, எழுத்து பேசு, அட்டி மிதி, செல்ஃபோன்லேயே கெட, வா வான்னு இப்படி இழுப்பான். பிள்ளை எந்த சத்தத்தை கேட்கும்? இங்கிட்டு தான் கேட்கும். ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாங்களா, பிசாசு சத்தத்தை கேட்டாங்களா? பிசா அப்படி தான். புள்ள போய் ஒட்டிக்கிடுவாங்க. புள்ள நல்லா வளர்ந்த பிறகு பாஸ்டர் என் பிள்ளை என் பேச்சையே கேட்க மாட்டேன். ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டிய வயசில் என்ன செஞ்சிடணும்? சரி, ஞான ஸ்நானம். முதல்ல ஞானம் 14 வயசு. 2வது என்னது? ஞான ஸ்நானம் இருக்குல்ல. ஸ்நானம்னா என்னதுங்க? குளிக்கிறதா தெளிக்கிறதா? ஞான தெளிப்புன்னு இருக்கா எங்கேயாவது? ஞான தெளிப்பு எடுங்கள் அப்படி இருக்கா? இல்லை. பேர் என்னது அதுக்கு? ஞான, யாரும் வருத்தப்பட்டுறாதீங்க, ஞான ஸ்நானம். ஸ்நானம்னா என்னது? குளிக்கணும், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு புங்கிரணும். இன்னும் புரியும்படியாக சொல்லணும்னா, ஒரு கல்யாண பொண்ணு நல்ல மேக்கப்லாம் போட்டு 50,000 ரூபா மேக்கப் வெள்ளம் போட்டு மணவடைக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் பொண்ணு 10 நாள் 20 நாள் குளிக்கவே இல்லை. மேக்கப் போடுற சகோதரி மயங்கி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ மணவடையில் கொண்டு உட்கார வச்சாச்சு. மாப்பிள்ளை வரார். தாலி கட்டுற சீனை கொஞ்சம் நினச்சி பாருங்க. தாலி கட்டும் போது மூக்கு எங்கே போகும்? கழுத்துக்கிட்ட தான் போகும். அப்படி தாலி கெட்ட மேனிக்க மாப்பிள்ளை நினைச்சுவார், மயங்கி குளிக்கவே இல்லை. அந்த அம்மா என்ன சும்மா முடிஞ்சு குளிச்சாச்சு. செல்லவே செல்லாது. குழந்தை ஞான ஸ்நானம் செல்லாது. தெளிப்பு ஞான ஸ்நானம் செல்லாது. மூழ்கி ஞான ஸ்நானம் இருக்கும். இயேசு என்ன ஞானம் எடுத்தார்? தெளிச்சிட்டு போனாரா? இயேசு மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்தார். ஒரு கடவுள், ஒரு பாவியா ஞான ஸ்நானம் கொடுக்கும். என்ன சொல்கிறோம்? பாவத்துக்கு மரித்து. அப்போ இயேசு பாவத்துக்கு மரித்துன்னா அது வரைக்கும் இயேசு பாவம் பண்ணி இருந்தாரா? பாவம் அறியாதவர். ஏன் ஞான ஸ்நானம் எடுக்கணும்? அவருக்கு அவசியமா? உனக்கும் எனக்கும் முன்னோடியாக என் பிள்ளைக்கு ஒரு ட்ரெயிலர் காமிச்சிட்டு போகிறேன். நான் எடுத்துகிட்ட பார்ப்பா ஞான ஸ்நானம், நீனும் எடுத்துருன்னு. ஏன்னா பரலோகத்தில் அதுதான்ப்பா பாஸ்புக்கு, அதுதான் ஹால் டிக்கெட்டு. நீ நல்ல பிள்ளையா, நல்ல உதவி செய்வ, ஊழியத்துக்கு எல்லாம் செய்வ, நீ நல்ல பிள்ளை தான். ஆனால் ஞான ஸ்நானம் எடுக்காமல் பரலோகத்துக்கு வந்தால் கேட்டை இழுத்து மூடிடுவாங்க. ஹால் டிக்கெட்டை காட்டுங்க அப்படிம்பாங்க. ஹால் டிக்கெட் என்னது? ஞான ஸ்நானம் தான் ஹால் டிக்கெட்டு. ஸோ 3வது காரியம் ஞான ஸ்நானம். 4வது என்னது? ஆத்தும. 3வது காரியம் 2 ஞான ஸ்நானம். 3வது என்னது? அபிஷேகம். அபிஷேகம் என்னது? கொட்டடிச்சு ஞாயிற்றுக்கிழமை பாட்டு சும்மா டனக்கணும் அல்லேலுயா 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 பக்கத்தில் இருக்கிற பல்லு போகிற மாதிரி அபிஷேகத்தில் நிரம்புறது தான் அபிஷேகம். சில பேருக்கு பக்கத்தில் தாடை அடித்தா தான் அபிஷேகமே வரும். அதெல்லாம் அபிஷேகமே கிடையாது. ஊருக்குள்ளே போய் பாருங்கள், கொட்டடிச்சு ஆடுறவன் நிறைய பேர் இருக்கான். அபிஷேகம் என்னது? நீங்கள் பெண்கள் சமையக்கட்டில் சமைச்சிக்கிட்டு இருப்பீங்கள்ல, சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அபிஷேகம் உங்களுக்கு அப்படியே இறங்கும் பாருங்கள்.
சோத்ரா 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 எசப்பா சோத்ரா 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 சோத்ரம் ஷபலபரப திபீன உங்களை அறியாமையே அந்த சமயக்கட்டில் நீங்கள் ஜபத்தோடு சமைச்சி டைனிங் டேபிளில் இல்லை உங்கள் மாப்பிள்ளை முன்னால் கொண்டு வைப்பீங்கள்ல, சாப்பிட்டுட்டு சொல்லுவார், இன்றைக்கி என்னடி ரொம்ப அதிசயமாக இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்க. சமைச்சது நீங்கள் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கரத்தில் இருந்தார். அல்லேலூயா. அபிஷேகம். நீங்கள் பேசும்போது பிறருக்கு சந்தோஷம் உண்டாக்குறதே உலக பேச்சு அல்ல. இந்த சகோதரர் என்கிட்ட வந்து பேசினாருன்னா எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். இந்த சகோதரி என் கூட பேசினாங்கன்னா எனக்கு ஒரு அப்படின்னா நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க. ஆவியானவங்களே சும்மா டண்டனக்கா டனக்குனக்கா டண்டனக்கா இதுதான் அபிஷேகம் நம்பாதீங்க. ஆனால் அந்த அபிஷேகமும் உண்டு. இப்போ நான் என் மனைவி பிள்ளைகள் தனிமையில் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், குடும்ப ஜெபம் இருக்குல்ல, அதில் எப்படி இருப்போம்? அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிப்போம், துள்ளி குதிப்போம். அதுக்காக அபிஷேகத்தில் நிரம்புக்கணும் பக்கத்தில் இருக்கணும் பார்த்துட்டு டங்கனக்கா டனக்கனக்குன்னு இடித்தாதான் அபிஷேகம் கிடையாது. ஸோ 3வது அபிஷேகம் உங்களுக்கு என்ன செய்யணும்? வேணும். அபிஷேகம் இல்லாமலும் பரலோகத்துக்கு வர முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது புறாவானவர் என்ன பண்ணார்? இறங்கினார். அபிஷேகம் இறங்கியது. அவருக்கு அபிஷேகமே தேவையில்லை, அவர் கடவுள். ப்ராக்டிக்கலாக காட்டிட்டு போனார், அவ்வளோதான். 4வது காரியம் என்னது? அதை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். ஆத்தும ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரட்சிப்பு எப்படி முக்கியமோ, ஞானஸ்நானம் எப்படி முக்கியமோ, அபிஷேகம் எப்படி முக்கியமோ, அதே மாதிரி ஆத்தும ஆதாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒன்றை மட்டும் பாட்டு முடிச்சிருக்கோம். எசேக்கியேல் 38:8. நான் துன்மார்க்கனை நோக்கி நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தப் பலியை உன் கையிலே கேட்பேன். ஒருவேளை உன்னுடைய நண்பன் இயேசுதான் தன் இரட்சகர் என்பதை அறிவதற்கு முன்னால் மரித்துவிட்டால், ஒருவேளை அவன் அல்லது அவள் நரகத்திற்கு சென்று விட்டால், ஒரு நாள் உனக்கு தூரத்திலிருந்து ஒரு கடிதம் கிட்டினார். நரகத்திலிருந்து ஒரு கடிதம். ஜோஸ் என்ற வாலிபன் தன் நண்பன் ஜாக்கிற்காக எழுதும் கடிதம். ஜோஸிடம் இயேசுவை பற்றி கூறுவதற்கு ஜாக்கிற்கு பல வாய்ப்புகள் கிடைத்தும் அவன் சொல்லவில்லை. அவர்கள் சிறந்த நண்பர்கள். இருவரும்